அண்ணன் போய் கரண்டி எடுத்துட்டு வந்து வலிச்சு எடுத்துறேன். எது கரண்டி போட்டு வழிக்கிறீங்க? எருமாட கண்ணுக்குட்டி நகரா மாதிரி மூஞ்ச நக்கி கேக்க சாப்பிடுங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். எதுக்கு இவ்ளோ டென்ஷன்? கோவப்படாதீங்க. ஓகே, ரிலாக்ஸ். இப்ப என்ன ஆயிடுச்சு? கேக்கு தானே மூஞ்சில பட்டுச்சு, பரவாயில்ல. அழக்கூடாது அழக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ்ல அப்படிதான், அவங்க பர்த்டே அன்னைக்கு தண்ணி அடிச்சு என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா நீங்க எவ்வளவு நல்ல விஷயம் எல்லாம் பண்ணிருக்கீங்க. நீங்க போய் அழலாமா? ஐயோ, சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு. யூ ரியலி இம்ப்ரெஸ்ட் மீ பாவா, ரியலி. என்ன மச்சான், ரூட் வேற மாதிரி மாறுது. சரிங்க சரிங்க. குட். படிச்சு குட் பாய். போயிட்டு வரேன். பாய். இந்தாங்கடா, கேக்ல பாம்பு வச்சதுக்காக உங்களுக்கு மோதிரம் கிஃப்ட். என்ஜாய். டே, இந்த லவ் விஷயத்துல ஹீரோயிசம், இந்த காமெடி இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு சென்டிமெண்ட கொஞ்சம் தூக்கலா வச்சாதான் லவ் ஒர்க் அவுட் ஆகண்டா. ஏன்னா உங்களை மாதிரி அராஜகம் பண்ற பசங்களை விட இந்த மாதிரி அப்பாவி பசங்களை தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். மச்சி வட்டா மாமே. என்னடா பண்ணலாம்? பவரை சௌமியா மேட்ல இருந்து எப்படியாவது கட் பண்ணோம். அவன் பணத்தால சௌமியா விலைக்கு வாங்கிடணும்னு பயமா இருக்குடா. டேய், சௌமியான கடையில விக்கிற சேமியாவா அவன் வேலை கொடுத்து வாங்க. அவன்கிட்ட பண பலம் இருக்குடா. மச்சான், அவன்கிட்ட பணம் பலம் இருந்தாலும் மூஞ்சி பழுத்த பப்பாளி பழம் மாதிரி இருக்குடா. சௌமியால அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டா. விளையாடாத மச்சான், பணத்தை வச்சு என்ன வேணாலும் செய்யலாம்டா. மச்சான், ஒரு ஐடியா. அவங்க அண்ணன் இருக்கான்ல, ஹெல்மெட் மாட்டேன், அவனுக்கு புதையல் தேடாம ரொம்ப வருஷமா பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் ஒரு ஆயா கூட அவனுக்கு செட்டே ஆகல. டேய், அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குடா. பக்கத்துல டபுள் டக்கர் நாராயணன் ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு 2 பொண்ணுங்க. யூ மீன் 2 ஆயா? எஸ். அந்த 2 பொண்ணையும் கட்டி கொடுத்தா அண்ணன் தம்பி தான் கட்டி கொடுப்பேன்னு 1.25 கால்ல நிக்கிறான். நம்ம என்ன பண்ணுவோம்? பெரிய பொண்ண பவரோட அண்ணனுக்கு லிங்க் பண்ணி விட்டா சின்ன பொண்ண பவர் தானே கட்டி ஆகணும். அவங்க அண்ணனுக்கு அந்த பொண்ணை பிடிக்கணுமே. மச்சான், அவங்க அண்ணன் ஒரு கேஞ்சி பிடிச்சவன். அவன் இருக்க காஜிக்கு பொண்ணு இல்ல, பொண்ணு ஓட்டுற சைக்கிள காமிச்சா கூட தாலி கட்டி ஓட்டின்னு போயிடுவான். அவ்வளவு காஜில இருக்கான்டா. சூப்பரா மச்சான். இருக்கு ஒருத்தனை முடிச்சுட்ட எண்ணெய் தூக்கி குளத்துல போட்டு சௌமியா நீ கட்டிக்கலான்னு கனவு காணாரு. நம்ம மச்சான். சரி வா, சும்மா சொன்ன. பேப்பர் படிக்குதாப்பா அங்கிள். ஏப்பா, பெல் அடிச்சுட்டு வரக்கூடாதா? பெல் அடிச்சுட்டு வரது நான் என்ன சைக்கிள ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கிறோம். எல்லாம் சொன்ன எப்படி? எல்லாம் தெரியும். நான் மரியாதை மரியாதை அண்ணனுக்கு. என்னப்பா, என்ன விஷயம்? எல்லாம் தோ அண்ணனுடைய கல்யாண விஷயமா தான் அங்கிள். துரைக்கு கல்யாணத்துக்கு அதுக்குள்ள என்ன அவசரம்? பாத்தியா, தேங்காய் பூத்தால எனக்கு திமுற. அங்கிள், எப்ப அங்கிள் கல்யாண சாப்பாடு போட போறீங்க? 2 வருஷம் போட்டோம்டா கல்யாண சாப்பாடு போடுறேன். அங்கிள், கல்யாண பேச்சு பேசிட்டு இருக்கும்போது அண்ணனுக்கு 2 முடி நரைச்சு போச்சு. 2 வருஷம் கழிச்சு கல்யாண சோறு போட முடியாது. உங்க 2 பேரும் காரியம் பண்ணிட்டு காக்காக்கு தான் சோறு போட முடியும். அதனால இன்னைக்கே போறோம், அண்ணனுக்கு பொண்ணு பாக்குறோம், கல்யாணம் பேசி முடிக்கிறோம். செல்லத்துக்கு வெக்கத்தை பாத்தியா? பாரு பாரு பாரு. அத பாக்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு என்னடா வித்த காட்டுற மாதிரி பாருப்பானா. ஐயோ, என்ன ஒரு வெக்கம். ஐயோ, பக்கத்துல டபுள் டக்கர் நாராயணன் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு 2 பொண்ணு. கட்டினா அண்ணன் தம்பிக்கு தான் கட்டி கொடுப்பேன் அடம் பிடிக்கிறான். அங்கிள், பெரிய பொண்ணு அண்ணனுக்கும் சின்ன பொண்ணு நம்ம பவருக்கும் பேசி முடிச்சுட்டா உங்க ப்ராப்ளம் எங்க ப்ராப்ளம் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். அப்படியா சொல்ற? ஆமா அங்கிள், ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. கோழால தண்ணி வரும்போது குடத்தை வைக்கிறது தான் புத்திசாலி தானோ. குடத்தை வச்சிருங்க, சொல்லிட்டேன். ஏண்டா பேச்சு முடிச்சலாமா? என்னடா வெக்கப்படுற? ஏதாவது லவ் பண்ணி தொலைச்சிட்டே என்ன? சொல்லடா டாடி கிட்ட. உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஓகேப்பா. அப்படி சொல்ற என் சிங்க குட்டி. நாளைக்கே பொண்ணு வீட்டுக்கு போறோம். பெரிய பொண்ணு பெரியவனுக்கு, சின்ன பொண்ணு சின்னவனுக்கு. பேச்சு முடிச்சிடலாமா? சபாஸ். வாடா செல்லமே, நான் பெத்த சிங்கமே, வாடா. மாவுலஸ். சபாஸ். படிக்கட்டு முடிஞ்சு 10 நிமிஷம் ஆகுது. நார்மலா நடந்து வா.
பா. டேய் கேக்க வெண்ணா இந்திரா டேய் 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 பவர் போடா இந்த போட்டியில நான் ஜெயிச்சிர போறேங்கிற பயத்துல பவரு பிரச்சனை வேணா எனக்கு வேற ஒருத்தியோட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களாடா? டேய் மரியாதையா போயிருங்கடா. டேய் சௌமியா என்கிட்ட இருந்து பிரிக்கவாடா பாக்குறீங்க? என்ன தம்பி, என்ன அவனே, பிரச்சனை? சொல்லு. நான் சௌமியாவை லவ் பண்றேனே அதை கெடுக்கிறதுக்குனே வந்திருக்காங்க ராஸ்கல். என்னடா கூட இருந்தே குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறியா பின்ன கொய்யாவோட பறிக்க முடியும்? கிளம்ப போல்டுங்களா? இன்னும் எவ்வளவு வருஷம் கல்யாணம் பண்ணாம உயிர் எடுப்பீங்க? டேய் சொன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? டேய் யார் மேல யார் மானபங்க படுத்துறேன். டேய் இருங்க, நான் ஜட்டி போட்டு வந்துடுறேன். ஐயோ, ஜட்டி எங்க இருக்குன்னு தெரியல. என் பெரிய பையன் செட்டி போட்டு வந்தானா நீங்க எல்லாம் காலிடா. டேய் என் சட்டு கழிச்சிட்டாங்க. வாடா வாடா. என் கண்ணாடி போச்சுடா. கம்பி தெரிய மாட்டேங்குதுடா. டேய் டேய் ஏதோ பண்ணடா. டேய் வேஸ்ட் பண்ணா விட்டுடா. டேய் என் தலையில அடிக்கடா. டேய் ஐயோ அவ 3 பேரும் கட்டி பரண்டு சண்டை போட்டால கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு உனக்கு பால் பாயசமே வச்சு தரலாம். ஆனா இப்பதான் ஆத்துல இருந்த பால்லாம் தீந்து போயிடுது. மாமி நான் சீரியஸா சொல்றேன், சிரிச்சிட்டு இருக்கீங்க. அவளுக்கு பாவம் பார்க்காத சௌமியா மகா கிராதகங்க. ஏண்டாப்பா குடிச்சு ஹெல்த் கெடுத்துக்கிறேன்னு அன்பா விசாரிச்சதுக்கே என் ஆத்துக்கார அடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டா. என்ன மாமி சொல்றீங்க? அவங்க ரொம்ப இன்னசென்ட் நினைச்சேன். நீ தாண்டி அம்மா இன்னசென்ட். அவ 3 பேரும் உன்னாண்ட நடிச்சுட்டு இருக்கா. நீ டல்லா இருந்தாலும் பரவாயில்ல, தூளா வேற இருக்கியோன்னோ. அதான் அந்த 3 பேர்ல யாரா ஒருத்தனை லவ் பண்ண மாட்டியான்ற ஆசையில உங்க ஆத்து முறவாசல் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. வேற ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொல்லி பாரு, அப்புறம் தெரியும் அவளுடைய சுய ரூபம். என்னடி அம்மா யோசிச்சுட்டு இருக்க? அவளுடைய கேரக்டர் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு சின்ன டெஸ்ட் அப்படின்னு நினைச்சுக்கோயே. ஒர்க் அவுட் எடுத்து நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன். என்ன சௌமியா சொல்ற? யார் சௌமியா அவன்? எங்க இருக்கான்? அவங்க இவ்ளோ கேள்வி கேட்பாங்களே, நான் யாருன்னு சொல்லுவேன்? இந்த ஊர் பையன்னு சொன்னா அவன் ஆத்துக்குள்ளேயே புந்து அவனை அடிச்சு கொன்னுடுவா. இந்த 3 பேரும் கிட்டையே நெருங்க முடியாத அளவுக்கு யாரையா சொல்லணும். காதலுக்கு பேர் போன கமலஹாசன் சொல்லிடலாமா? ஐயோ மாமி, அவருக்கு என் வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. ஆமால யாரு சொல்ற? பெஸ்ட் சாய்ஸ். ஹேண்ட்ஸம், நாட் மேரிட், யங் சூப்பர் ஸ்டார் சிம்பு. என்னது சிம்புவா? பா ஒலிம்பிக்ல போய் சொல்ற போட்டி வச்சா நீங்க தான் கோல்டு மெடல் வாங்குவீங்க சௌமியா. டேய் அவரு எவ்வளவு பெரிய ஹீரோ, அவரு போய் இவங்கள யாருமே நம்ப மாட்டாங்க மாமி. நீ எல்லாம் சென்னையில பிறந்த பொண்ணுன்னு சொல்லிக்காதடியம்மா, கேவலமா இருக்கு. உன் வயசுல நானெல்லாம் 30 பேரை ஏமாத்திட்டேன். மாமி நீ 3 பேரை ஏமாத்துறதுக்கு இப்படி யோசிக்கிறியே? இப்பதான் அந்த Facebook ட்விட்டர் எல்லாம் இருக்கே, அதுலதான் நானும் சிம்புவ ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், சாட் பண்ணோம், ஒருத்தர் புரிஞ்சிட்டோம்னு சொல்ல. என்ன ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், ஓட்டு மேல உட்காந்து சொரிஞ்சுக்கணும்னு யார் இத கதை விடுற சௌமியா? பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க. அதுக்காக சிம்பு அது இதுன்னு சொல்லி எங்களை ஏமாத்தாதீங்க. ஏண்டி அம்மா, நீ இந்த சினிமா நியூஸ் எல்லாம் படிக்கிறதே இல்லையா? ஹாலிவுட் ஆக்டர் பிராட் பிட் அவருக்கு ஃபேனா இருந்த ஆஞ்சலினா ஜோலின்ற அம்மாவை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாராம். ஏன் நம்ம இளைய தளபதி விஜய் ஃபேனா இருந்த சங்கீதாவை தானே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரு. அப்படி அதே மாதிரிதான் நானும் சிம்புவ லவ் பண்ணிட்டு இருக்கோம். மாமி நீங்க ஐயோ உன் டைலாக் சொல்லிட்டு இருக்கேன்டிமா. நானும் சிம்புவ லவ் பண்ணிட்டு இருக்கோம், கல்யாணம் பண்ணிட்டா என்ன தப்புன்னு கேளு. அப்படியே ஆஃப் ஆயிடுவானுங்க. சௌமியா சிம்புக்கு போன் போட்டு கொடுங்க, நாங்க பேசுறோம். அதெல்லாம் முடியாது. எனக்கும் சிம்புக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். 2 பேர் பேசிக்கிறது இல்ல. பட் நான் சிம்புவோட கமிட் ஆயிட்டேன். இதுக்கு மேலயும் என்ன இம்ப்ரெஸ் பண்றேன்னு சொல்லி என் பின்னால சுத்தி உங்க லைஃப வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே? ஒரு நிமிஷம் சௌமியா, என்கிட்ட இல்லாது சிம்முட்ட என்னதான் இருக்கு? இல்ல சீரியஸா பேசிட்டு போறீங்களா? அதான் சிரிப்பு காட்டு. டேய் ப்ளீஸ் சௌமியா. இல்ல சாரி. ப்ளீஸ் சௌமியா இல்லாம ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க. ப்ளீஸ் சௌமியா. என்னங்க இப்படி பேசிட்டீங்க? ஐயோ புரிஞ்சுக்கங்க, நான் உங்க யாரையும் லவ் பண்ணல. சௌமியா சௌமியா சௌமியா
என்ன கேக்க காலையில இருந்து பாடம் கட்டிட்டு இருக்க போனோம் எங்க போனோம் வந்துட்டு என்ன அது சுடுகாட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். அண்ணன் குடிச்சிட்டு உங்க பேரையே சொல்லி புலம்பிட்டு இருக்காரு வாத்தியாரே. ஏய், கேக்கே 4 நாளா கிளாஸ்க்கும் வரல, குடிச்சிட்டு இங்க என்னடா ஜோடிச்சு தெய்வமே சொன்னாதா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ எதை செஞ்சாலும் சிறப்பா இருக்கும்டா. எழுந்து என்ன கப்பு என்னடா வயிற்றுல வாயில அடிறே. ஏழைங்க வயிற்றுல தான் அடிக்க கூடாது, உன்ன மாதிரி எருமாடுக்கு வயிற்றுல அடிக்கிறான். டேய் பாட்டு கத்து வந்தா 10வது ஃபெயில் ஆன பையன் மாதிரி கொட்டுவேன் இடிப்ப முட்டு வயல இல்ல. நானே டைம் பாஸ் பாட்டு கத்துக்கு வந்தா நீ என்ன வச்சு டைம் பாஸ் பண்றல. 5 வருஷமா திறக்காத வாய் நீதான்டா திறந்து வச்ச. ஒரு சங்கீத சக்கரவர்த்தி இதுக்கு மேல அவமானப்படுத்தாதடா. சந்தையில ஊதுவத்தி விக்கிற மாதிரி ஒரு தொண்டை, நீ சங்கீத சக்கரவர்த்தியாடா. எங்க போய் அவனை கட்டி பிடிக்கிற? கண்ணாடி எல்லாம் வர மாட்டாரு. இப்படிதான் நிச்சயம் வாங்கி டிச்சு டிச்சு டிச்சு. ஏய் சங்கே, இந்த பாடியை கழுவி பாடல ஏத்து தலைகீழ போட்டுறேன். வீணா போச்சு. போன மாதிரியே உட்காந்துட்டு இருக்கீங்களே. ஐயோ ராசா, ஐயா ஐயா ஐயா, இப்படி அரிசி மூட்டைக்கு முத்திர குத்துற மாதிரி குத்தி குத்தி வச்சு இது எந்த தள்ள மாதிரி பயப்படாங்க. அம்மா அளவு ஜாக்கெட் எடுத்துன்னு டெய்லர் கடைக்கு போனா வர வழியில ஒருத்தன் மாஸ்டர் மாஸ்டர் உங்க சிஷ்யன் கேக்கு குடிச்சிட்டு சுடுகாட்டுல கிடக்குறான்னாமா, போய் பாக்கலான்னு போனம்மா. பாட்டு கத்து கொடுத்த வித்துவான இப்படியா போட்டு மொத்துவா அடிச்ச கைய ஒட்டச்சு அடுப்புல வைக்க. இவ ஒருத்தி சுடு தண்ணி போடுறி ஒத்தனை கொடுக்கும். எனக்கு கொஞ்சம் சுடு தண்ணி போடுமா? ஏனுங்க நம்ம நட்டுவனோட நட்டை புடுங்கிட்டாங்க. ஏனுங்க என்னாச்சுங்க? ஏனுங்க ஏனுங்க ஏங்க மாமாவை பாத்தீங்களா? மாமா ஐயோ உங்கள் ஆடிய பாருங்க. நீ வேற கம்மிரு, கைய ஓடிட்டு நானே அவஸ்தப்பட்டுக்கிறேன். 4 தெருவுக்கு நாய்க்கு தொத்துன மாதிரி நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தேனா, அவர் வந்தாமா, அவங்க அப்பா ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கிறாரு எனக்காக, அது அவர் கையால என்கிட்ட கொடுக்கணும்னு சொன்னமா. நான் நாளைக்குதான் வரேன்னு சொன்னேன், இப்பவே வாங்கன்னு சொன்னா என்ன கூட்டிட்டு போய் கிஃப்ட் எங்க அப்பா வச்சிருக்காரா பெரிய கிஃப்ட் போடா. ஐயோ அம்மா, கிழவா நான் கிழவனா? ஆமாண்டா நீ கிழவன் தாண்டா. அழகான பொண்ணை பெத்து நீ எவ்வளவு டார்ச்சர் பண்ண. உன்னை சும்மா விட மாட்டேன்டா, உன்னை சும்மா விட மாட்டேன். குழந்தை குருவை கேட்டல் அடிக்கிறது மகா பாவம். என்ன பாவா? என்ன பாவா? டேய் இது பிடிடா, இது வச்சு அவனை அடிக்க சொல்றான். சரி நாயனா. குழந்தை ஐயோ அம்மா, ஐயோ படிக்க முடியலையா அம்மா. சௌமியா, இது என்ன வீடா இல்ல பெரிய ஆஸ்பத்திரி வாடான்னு தெரியலையேடி. அங்க ஒண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்குது, இங்க ஒண்ணு படுத்துக்கிட்டு இருக்குது. ஏங்க இதெல்லாம் அவனுக்கு எதுக்காக பண்ணுனாங்கன்னு தெரியலையே. சிங்கமா இருந்தாலும் சிங்கா மாதிரி அங்க இங்க தெரிஞ்சுக்கிட்டு
ஏய் சௌமியா சத்த இப்படி வாடி வா வா மாமி என்னடி இது இவளுக்கு இப்படி அடிபட்டு இருக்கு இவ ஐயோ அம்மான்னு கத்துற சத்தம் எங்க ஆத்துல கேக்குறதுன்னு பாத்துக்கே யாரடி வாழை இப்படி அடிச்சது வேற யாரு மாமி அந்த பவரும் கேக்கையும் தான் இவங்களை இப்படி போட்டு அடிச்சிருக்காங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமி இதோட நிறுத்திடுவாங்களா இல்ல நாளைக்கு வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களான்னு தெரியல நாளை கதையை அப்புறம் பாப்போம் முத உன் தம்பி எங்கடி இங்கதான் எங்கேயாவது எங்க டேய் பாப்பு